இந்தியா முழுசும் எலெக்ஷன் கமிஷன் மேல பெரிய நம்பிக்கைகள் யாருக்கும் கிடையாது. ஆனா உங்களுடைய ஏதோ ஒரு ஃபேன் உங்களுக்காக சைனை போட்டு விசில் சின்னத்தை கொடுப்பா. இப்போ கட்சியை பதிவு செய்யணும். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த சின்னம் எங்களுக்கு வேணும், விசிலோ ஏதோ நமக்கு இந்த சின்னம் வேணும் அப்படின்னு அந்த கட்சியை விண்ணப்பிக்கணும். விண்ணப்பித்த பிறகு சின்ன ஒதுக்கீடு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த விசில் சின்னம் இவங்க கேட்குறாங்க, வேற யாருன்னா இந்த சின்னத்தை கேட்குறாங்களான்னு பார்ப்பாங்க. இப்போ வேற ஒரு கட்சி வந்து எங்களுக்கும் விசில் சின்னம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரில் யாரையா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டா பாரு, அவங்களுக்கு கொடுத்து விடு அப்படின்வாங்க. சரி, அண்ணன் விஜய் தான் போட்டுக்காரா, இல்லை விஜய்க்கு யாருன்னா போட்டீங்கன்னா, விஜய் விசில் சின்னத்தை வந்து வேற யாருமே கேட்கல, சரி விசில் சின்னத்தை இவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சப்போஸ் வேறு யாருன்னா கேட்டிருந்தாங்கன்னா போட்டி வந்திருக்கும், அப்போ யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணாங்க அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரி, 2 பேரும் ஒரே டைமில் அப்ளை பண்ணியிருக்காங்க, 2 பேரும் ஒரே டைமில் கட்சியை பதிவு பண்ணியிருக்காங்க, 2 பேருக்குமே ஒரு சரியான 2 பேருக்குமே கேட்கக்கூடியதை கொடுக்கறதுக்கு வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, குழுக்களை போட்டு யாருக்கு வருதோ அவங்களுக்கு கொடுத்து விடியா அப்படின்வாங்க. இதுதான் வந்து சின்னம் பெறக்கூடிய ப்ரொசீஜர். அண்ணன் வந்து விஜய் அவர்கள் வந்து விசில் சின்னத்தை மட்டும் கேட்கல, ஆட்டோ ஏதாவது கொடுங்க, எனக்கு விசில் சின்னம் தான் வேணும் அப்படின்னு கேட்கல, விசில் சின்னத்துக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க, எங்களுக்கு விசில் சின்னம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இது மறுக்கப்பட்டால் வந்து ஆட்டோ, அப்புறம் அந்த வெற்றி கோப்பை, பிகில் முக்கியம், கப்பு முக்கியம் பிகில் அப்படின்றார்ல, அந்த மாதிரி அந்த கப்பு, அப்புறம் மைக்ரோஃபோனு அப்படின்னு ஒரு 10 சின்னத்தை குறிப்பிட்டு தான் தமிழக வெற்றி கழகம் சின்னத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சின்னத்தை கொடுத்துருக்காங்க. அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு என்ன சின்ன எந்த அடிப்படையில் சின்ன ஒதுக்குவாங்களோ அந்த அடிப்படையில் தான் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் சின்ன ஒதுக்கியிருக்காங்க. இந்த சின்னம் பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்தலுக்கு விஜய் அவர்களுக்கு இந்த சின்னம் இருக்குமா அப்படின்னா, அவங்க அடுத்த தேர்தலுக்கு இந்த சின்னம் வேணும்னு கேட்கணும். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் தான் வந்து இந்த எலெக்ஷனில் வாங்கணும். அப்போ தான் வந்து அந்த சின்னம் வந்து அவங்களுக்கு அடுத்த தேர்தலில் கிடைக்கும்.